தி சைக்காலஜி ஆஃப் மணி சாப்டர் 6 டைல்ஸ் யூ வின். உங்கள் கண்ணை மூடி காயினை டாஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஹெட்டு விழுந்தா ஸ்மால் வின், டைல்ஸ் விழுந்தா ஸ்மால் லாஸ். ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணுவீங்க, ரெண்டாவது வாட்டியும் ஃப்ளிப் பண்ணுவீங்க, 10 டைம்ஸும் ஃப்ளிப் பண்ணுவீங்க. மோஸ்ட் ஃப்ளிப்ஸ் வந்து எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது. ஆனால் ஒரு ஃப்ளிப் மட்டும் மொத்த விஷயத்தையுமே மாற்றிடும். அது உங்கள் லைஃபாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு அமேசான் எடுத்துக்கலாம். ஃபோனை உருவாக்குனாங்க, ஃபெயில் ஆகிடுச்சு. ஆக்ஷன்ஸு ஃபெயில் ஆகிடுச்சு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒர்க் அவுட்டும் ஆகலை. பட் ஏடபிள்யூஎஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எவ்ரி இயரு டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்போது இன்னொரு உதாரணம், ஆப்பிள் பிராண்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆனால் ஐஃபோன் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. அந்த ஒரு ப்ராடக்ட்னால $1 trillion கம்பெனியாக ஆப்பிள் ஃபோன் வளர்ந்தது. நிறைய மக்களுக்கு புரியாத விஷயமே இதுதான். சக்ஸஸ்ஸு எல்லா நேரத்துலையும் இருக்காது. எந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய சக்ஸஸ்க்காக நீங்கள் சர்வே பண்ணுறீங்கன்றதான விஷயந்தான் அது. இன்வெஸ்டிங்கில் 10 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் 8 ஸ்டாக் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. பேலன்ஸ் 2 ஸ்டாக் வந்து 10x ஆர் 15x ஈவன் 100x ரிட்டர்ன் வந்தால் கூட 10 ஸ்மால் லாஸஸ் ஆனாலும் ஒரு பிக் ப்ராஃபிட்டில் மறைஞ்சிரும். அதான் கேமே. டவுன் சைடாக இருந்தால் லிமிட்டெடு, அப் சைடாக இருந்தால் அன்லிமிட்டெடு. ஸ்மால் ஃபெயிலியர்ஸ்க்கெலாம் குயிக் பண்ணிட வேண்டாம். ஸ்மால் லாஸஸ்க்கெலாம் பேனிக் ஆக வேண்டாம். ஜஸ்ட் கேமில் இருந்தாலே போதும். நம்ம ரிஸ்க்கை கண்ட்ரோலில் இருந்தால் போதும். பேஷண்ட் முக்கியம். ஒரு நாள் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அன்றைக்கி டைல்ஸ் வந்தால் ஹிட்டு தான். வின்னும் ஆகும், சின்னதாக கிடையாது, பெரிய வின்னாகவே ஆகும். நீங்கள் இந்த சாப்டரில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.